சண்டே நான்வெஜ் எடுக்கிற வேலை இல்லை. காலையில் போலவே சுட சுட இட்லியும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டு லஞ்சுக்கு வெளியில் போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு காலையில் எழுந்திருக்கும் போதே டிசைட் பண்ணியாச்சு. ஒரு சில டைம் இந்த மாதிரி தான் தோணும். கொஞ்சம் போரிங்காக இருக்க மாதிரி இருக்குது, வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்ட்டு லைட்டாக ஒரு தாட் வந்தால் கூட போதும். அதுக்கப்புறம் நம்மளே நினச்சாலும் அந்த தாட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. பெங்களூரில் ஹோட்டலுக்கு பஞ்சமே கிடையாது. தெருவுக்கு 4 வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஹோட்டல் போய் ட்ரை பண்ணலான்ட்டு தான் யோசிப்போம். அந்த மாதிரி தான் இந்த ஹோட்டலுக்கு வந்தது. பார்க்கும்போது ஆம்பியன்ஸே நல்லா இருந்தது. அந்த காலத்து முறைப்படி எல்லாமே டெக்கார் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்த்து ஏமாந்தது தான் மிச்சம். ஃபுட்டோட குவாலிட்டிக்கும் ப்ரைஸ்க்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. செல்ஃப் சர்வீஸ் இல்லைனா சர்வீஸ் ரெண்டை கம்பேர் பண்ணும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் செல்ஃப் சர்வீஸ் எவ்வளோ பெட்டர் தான். செல்ஃப் சர்வீஸ்னால் ஆர்டர் பண்ணோமா, பில்லை பே பண்ணோமா, வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோமா, வந்தோமான்னு இருக்கலாம். இதே சர்வீஸ்னால் நெக்ஸ்ட் ஐட்டம் கொண்டு வரட்டுமா சார் மேம்னு அவங்க கேட்டு எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே அட போங்கடா, அடுத்து உன் ஹோட்டலுக்கு வந்தனா என்னை கேளு, அப்படி தான் என்னோட மைண்ட் வாஷ் இருக்கும்.